சரி. நாங்க இப்ப கிறிஸ்துவின் மூலோபதேச வசனங்கள்னு பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அது பார்க்க வேண்டிய 6 விஷயங்கள் நாங்க பார்த்தாச்சு இல்லையா? ஸ்க்ரீன் எல்லாருக்கும் விளங்குதானே? ஓகே. ஸோ முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு. ஸோ இதை பத்தி நாங்க பார்த்து முடிச்சாச்சு. டீட்டெயிலா எல்லாம் பார்க்கல. தேவையான முக்கியமான சில விடயங்களை நாங்க பார்த்துருக்கிறோம். ஸோ பார்த்து முடிச்ச இந்த விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு இந்த நாள் கேள்விகள் கேட்கும்படியாகத்தான் நான் சொன்னேன். இல்லை, இந்த நாள் நாங்க கேள்விகளுக்கான நேரம். ஸோ யார் முதலாவது கேள்வி தொடுப்பது? கேள்விகள் இல்லாட்டி இன்னைக்கு லெசன் சீக்கிரமா முடிஞ்சிடும். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரேஸ் தி லார்ட். நாங்கள் அந்த கிறிஸ்துவின் மூல உபதேசங்களை கடைசியா பார்த்தோம்ல, நித்திய நியாய தீர்ப்பு. ஓம். நித்திய நியாய தீர்ப்புல ஆதாம் ஏவாள் முதலாவது இந்த கனியை புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று ஓ. அவங்களுக்கு சொன்னதுல அவர்கள் மாம்சத்தின் ரீதியில ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் மறித்தார்கள். ஓ. சாகவே சாவா என்ற வசனம் இருந்தாலும் அந்த நாள்ல அவங்க மரணத்தை காணல. அவங்க நீண்ட நாட்கள் வாழ்ந்தார்கள். அவங்க ஆவிக்குரிய இது மரணத்தை சதித்தாங்கன்னு சொல்லி ஓ. அந்த கடைசியில நாங்கள் படிச்சோம். போன வீக்ல படிச்சோம். ஓ. உம் அதுக்கு பிறகு அஹ் பூமியில பிறக்கிற மனிதர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய ரீதியில மரணத்தை சந்திச்சு தான் பிறக்குறாங்களா அப்படின்னு நீங்க சொன்னீங்க போன முறை கிளாஸ்ல. ஓ. அப்ப அடுத்த சந்ததி இப்ப என்னென்றால் அவங்க இப்ப 2000 3000 வருடங்களுக்கு முதல் அப்படி மரணத்தை ஆவிக்குரிய இதுல சந்திச்சவங்க அதுக்கு பிறகு மரணத்தை சரீர ரீதியமா அவங்களோட மரணம் அடைஞ்சது. எங்களுக்கு பாண்டவராய் சிலுவையில மறிச்சதுக்கு பிறகு ஆவிக்குரிய மரணத்துல எப்படி நாங்கள் இப்ப பிறக்கிறவங்க இனி பிறக்கிறவங்க எல்லாருமே அந்த மரணத்துல அந்த பாவ இதோட தான் பிறக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னீங்க. ஓ. அது அது என்ன மாதிரி அப்படி என்ன சொன்னா, நாங்கள் சிலுவை மரணத்துல ஜெயம் கொண்டு அவருடைய இரத்தத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டதுனால எங்களுக்குள்ள பாவம் எப்படி? இப்ப இப்படித்தானே. இப்ப கடையில அரிசி இருக்கு. கடையில அரிசி இருந்தாலும் நாங்க போயிட்டு கடையில போயிட்டு காசு கொடுத்து அந்த கடையில இருந்து அரிசியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை ஆக்கி சோறாக்கி சாப்பிட்டா தான் எங்களை பசி தீரும். அந்த மாதிரி இயேசு கிறிஸ்துடைய மரணத்தினால பாவ மன்னிப்பு உண்டாகுவதற்கான அந்த பாவத்துக்குரிய தண்டனை செலுத்தப்பட்டு முடிஞ்சது. ஆனா அந்த பாவத்துக்குரிய தண்டனை செலுத்தப்பட்டு முடிஞ்சாலும் அதை விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் மன்னிப்பு கிடைக்குது. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு. அப்ப நான் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு இயேசு கிறிஸ்து எந்த பாவத்துக்காக செத்தாரு அப்படிங்கிறத நம்பி இயேசு கிறிஸ்துவோட இடத்துக்கு போயிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சு கொள்ளுங்கன்னு கேட்கும் பொழுது தான் அந்த மன்னிப்பு என்கிட்ட வருது. இயேசு கிறிஸ்து கிட்ட மன்னிப்பு இருக்கு. இப்ப மன்னிப்பு கொடுக்கக்கூடிய நிலையில அவர் இருக்கிறாரு. ஏன்னா பாவத்துக்குரிய தண்டனை அவர் செலுத்தி முடிச்சிட்டாரு. சோ அதனால அவரால் இப்ப மன்னிப்பு கொடுக்க முடியும். அதனால ஆனா நான் அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கும் பொழுது தான் எனக்கு அந்த மன்னிப்பு வருது. இப்ப இயேசு கிறிஸ்து 2000 வருடங்கள் முன்பு இறந்தது உண்மை. ஆனா அதுக்கு பிறகு பிறக்கிற மனுஷர்கள் எல்லாருக்கும் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மன்னிப்பு வர்றது இல்ல. ஆட்டோமேட்டிக்கா அது தன்னிச்சையா தானா ஆஹ், மன்னிப்பு வாரதில்லை. பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பாவியா தான் பிறக்க. எல்லா மனுஷரும் பாவம் செய்து மகிமையற்றவர்களாக இருக்கிறாங்க. அப்ப எல்லா மனுஷனுமே பிறக்கும் பொழுது பாவத்துல தான் பிறக்கிறான். ஒரு நாள்ல ஒவ்வொரு மனுஷனும் அது அது தன் வாழ்க்கையில எடுக்க வேண்டிய ஒரு முடிவா இருக்கு.
தன்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் ஒரு நாள் அந்த முடிவு எடுக்கணும். நான் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்து என் பாவத்துக்காகத்தான் மரித்தார் என்றது விசுவாசிக்கிற ஒரு தருணம் இருக்கு. ஒரு நாள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்படி எடுக்கும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு மன்னிப்பு கிடைக்குதே தவிர, இயேசு கிறிஸ்து மரித்ததுக்கு பிறகு பிறக்கிறவங்களுக்கு எல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா அந்த மன்னிப்பு வந்து சேராது. சோ அதனால இயேசு கிறிஸ்து இறந்ததுக்கு பிறகு பிறக்கிறவர்களுக்கு கூட அவர்களும் பாவத்துல தான் பிறக்குறாங்க. எல்லா மனுஷரும் பாவத்துல தான் பிறக்குறாங்க. சோ அவர்களுக்கும் மன்னிப்பு தேவைப்படுது. சோ அவர்கள் எப்ப அவ சுயநினைவு வந்து எப்ப அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்துல போயிட்டு மன்னிப்பு கேட்கிறானோ, அப்பதான் அவனுடைய ஆவி புதுப்பிக்கப்படுது. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வரும் பொழுது தான் எங்களுடைய ஆவி உயிரடையுதே தவிர, இயேசு கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்ததுக்கு பிறகு பிறக்கிற எல்லாருக்கும் ஆட்டோமேட்டிக்கா அந்த மன்னிப்பு வாரதில்ல. உங்களுடைய கேள்விக்குரிய பதில் வந்ததா? ஓ பிரதர், அப்படி என்றால் நீங்கள் சொல்லுறீங்க அஹ், பூமியில பிறந்த மனிதர்கள் எல்லாம் வந்து கடவுள்கிட்ட நாங்கள் மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் மாத்திரமே தான் அந்த பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படுது. கட்டாயம், அப்படி நிச்சயம். நாங்கள் அவரிடம் மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை ஓ, அப்படின்னு சொன்னால், விசுவாசிகளாவோ பரிசுத்தவான்களாவோ விசுவாசிகளா இருந்தாலும் சரியான முறையில் அந்த மன்னிப்பை நாங்க பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் இப்ப எங்களுக்குள்ள பாவத்தோட இருக்கிறோம். அந்த மன்னிப்பு எங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்ல வாரீங்களா? உங்களோட கேள்வியில ஒரு முரண்பாடு இருக்கு. அது எப்படி அது பரிசுத்தவானா இருந்தாலும், விசுவாசியா இருந்தாலும் மன்னிப்பு பெறாவிட்டால் அது எனக்கு விளங்கல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? அத கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. இல்ல, நான் சொல்றேன் பிரதர். இப்ப மனிதர்கள் பூமியில இருக்கிற நேரத்துல நாங்கள் விசுவாசிகளோ பரிசுத்தவான்கள் யாரா இருந்தாலுமே ஒரு எங்களுக்குள்ள கொஞ்சம் இருங்க. பாவம் இல்லை நான் என்று அதுல சொல்ல கொஞ்சம் இடைப்படுறேன். முடியாது. கொஞ்சம் இருங்க. ஒரு விசுவாசி, ஒரு பரிசுத்தவான் அப்படின்னு நீங்க யார சொல்றீங்க? பரிசுத்தவான்கள் என்று சொல்லுறது வந்து ஓ, எங்களுக்குள்ள வந்து பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிற பாவம் இல்லை என்று சொல்லுகிற ஒரு ஆள் என்று இல்லாமல் கிறிஸ்துவுக்குள்ளாக தங்களை ஒப்பு கொடுத்து பாவ மன்னிப்பை பெற்றவர்களை தான் நாங்கள் ஆ, பரிசுத்தவான்கள் என்று அப்ப சொல்லுவோம். அவன் வந்து தன் வாழ்க்கையில அந்த தீர்மானத்தை எடுத்துட்டான் இல்ல? நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார் என்று அவன் தீர்மானம் எடுத்துட்டான். அவன் ரட்சிக்கப்பட்டுட்டான். அவனுக்குள்ள பரிசுத்தாவின் வந்துட்டாரு. அப்ப அவனுடைய ஆவி உயிரடைஞ்சு தானே இருக்கு. அந்த தீர்மானம் எடுக்கும் நாள்ல, ரட்சிக்கப்படும் நாள்ல அவனுக்குள்ள அந்த ஆவி உயிரடையுது. பரிசுத்த ஆவியில எங்களுக்குள்ள வந்து எங்களை உயிர்ப்பிக்கிறார். அப்ப அப்படி ரட்சிக்கப்பட்ட ஒருவன் அவனுக்குள்ள அந்த ஆவி உயிரோட தான் இருக்கு. அதான் பிரதர், இப்ப அப்படி என்று சொன்னால் இப்ப எங்களுக்குள்ள நாங்கள் ஆரம்பத்துல இருந்து பாவத்துல அனுதினம் வந்து எங்களை வந்து ரீப்ளஸ் எங்களை நாங்கள் பரிசுத்தப்படுத்திக்கிறது தான் எங்களோட அன்றாட வாழ்க்கை. ஓ, நித்திய ஜீவனுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறது வந்து அனுதினமும் எங்களோட பாவக்கரையோட இருக்குது. நாங்கள் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்து எங்களோட பாவக்கரையை நாங்கள் ஒப்பு கொடுத்து அந்த காரியங்களை செய்து கொண்டு ஒவ்வொரு அனுதினமும் அந்த ஓட்டத்துல தான் நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஓ, அப்ப நாங்கள் நான் கேட்கிறேன், ஒரு முறை என்று சொல்லி இப்ப நாங்கள் ஒப்பு கொடுத்துட்டு நீங்க சொல்றீங்க இப்போ ஒரு முறை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் பண்ணி மன்னிப்பை நாங்கள் அவர் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னா, மனிதன் என்று சொன்னா அன்றாட அவனுடைய காரியங்களை பாவ காரியங்கள் இருக்கிறதால ஆஹ் திரும்ப திரும்பியும் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒன்று இருக்குது தானே, கட்டாயம். இருக்கு. கட்டாயம் இருக்கு. ஓ, அப்ப தொடர்ந்து வந்து அப்ப நாங்கள் இப்ப ஆரம்பத்திலே இருந்து வந்து கேட்டு அந்த வருஷத்தை ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷனும் அப்படி பாவ மன்னிப்பு கேட்டு 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 கேட்டுதான் கடவுள்கிட்ட அந்த நித்திய ராஜ்யத்துக்கு அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி நாங்கள் ஓடுறோம். கொஞ்சம் அதில் நான் இடைப்படுறேன். ம். இதுல நீங்க 2 விஷயத்த ஒண்ணா குழப்பி கொண்டு இருக்கிறீங்க. இப்ப ஒரு விசுவாசிக்கு வந்து 2 விதமான நீதி இருக்கு. ஒன்று நாங்க சொல்வது இம்ப்யூட்டட் ரைச்சஸ்னஸ் என்று, அதாவது மனுஷன் மீது போடப்பட்ட அல்லது சுமத்தப்பட்ட நீதி. அதாவது மனுஷன் எதுவுமே செய்யாமல், மனிதன் எதுவுமே செய்யாமல் மனிதன் மீது சுமத்தப்பட்ட நீதி என்று ஒன்று இருக்கு. இப்ப ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், கர்த்தரை ஆபிரகாம் விசுவாசித்தான், அவர் அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப ஆபிரகாம் வந்து ஆண்டவரை விசுவாசிச்சான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதே மாதிரி தான்
எங்களையும் நாங்க விசுவாசிக்கும் பொழுது தேவன் எங்களுக்கு அந்த விசுவாசத்தை எங்களுக்கு ஒரு நீதியாக எண்ணுகிறார். அப்ப நாங்கள் எங்கள் மீது அந்த கிறிஸ்துவினுடைய நீதி, தேவனுடைய நீதி எங்கள் மீது சுமத்தப்படுகிறது, போடப்படுகிறது. அந்த நீதியின் அடிப்படையில தான் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்றது எங்களுடைய நாங்க செய்யற நடைமுறை நீதியை கொண்டு அல்ல. அப்ப அந்த இரண்டாவது நீதி தான் நடைமுறை நீதி. முதலாவது சுமத்தப்பட்ட போடப்பட்ட நீதி, இரண்டாவது நடைமுறை நீதி. அதாவது நாங்க முதல் தடவை ஆண்டவரிடத்துல எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சுமத்தப்பட்ட நீதி, கிறிஸ்துவின் நீதி எங்கள் மீது போடப்படுகிறது. அதற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழும் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது நம்முடைய கடமையா இருக்கு. ஆனா நாங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதனால தான் ஆண்டவர் எங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார் என்பது தவறான கருத்து. நாங்க பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதனால தான் நித்திய ஜீவனை பெறுகிறோம் என்பது தவறான கருத்து. எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைப்பது எப்படி? எங்களுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது எப்படி? யோவான் புத்தகத்தில் என்ன சொல்லுது? யோவான் 20:31 என்ன சொல்லுது? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் ஸ்கிரீன் விளங்கல என்ன உங்களுக்கு? ஓகே. யோவான் 20:31 என்ன சொல்லுது? இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப நாங்க விசுவாசிக்கிறதுனால தான் நித்திய ஜீவனை பெறுகிறோமே தவிர எங்களுடைய கிரியையினால நாங்க நித்திய ஜீவனை பெறுவது இல்லை. நாங்கள் அப்ப எங்களை தேவன் ஏற்றுக்கொள்வது எங்களுடைய சுயநீதியை கொண்டு அல்ல. எங்களை தேவன் ஏற்றுக்கொள்வது எங்கள் மீது போடப்பட்ட தேவனுடைய நீதியை கொண்டு. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால இனிமே நான் எனக்கு விருப்பமானபடி வாழலாம் என்று நான் வாழ்ந்தா நாங்க பெற்ற ரட்சிப்புக்கு நாங்க செய்கிற அவமரியாதையா இருக்கும். ஆண்டவர் எனக்காக தன்னை பரலோகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு எனக்காக இந்த உலகத்துக்கு வந்து அவர் அவ்வளவு வேதனைப்பட்டு இறந்து உயிர்த்தெழுந்தது எனக்கு ரட்சிப்பு கொடுக்கிறதுக்காக. அவர் அவ்வளவு செய்திருக்கக்குள்ள நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் அதை கருத்தில் கொள்ளாமல் எனக்கு இஷ்டமானபடி நான் வாழ்ந்து கொண்டிருப்பேனா இருந்து அது நான் அவருக்கு செய்கிற அவமரியாதை. ஸோ அதனால எங்களுக்கு ஒரு கடமையா இருக்குது நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வது. மற்றபடி ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் பரிசுத்தமாய் வாழ்வது அல்ல. நான் பரிசுத்தமான நீதியா நடந்து பாவம் செய்யாம இருந்தா தான் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படி என்ற கருத்து இல்லை. நான் பாவம் செய்யாமல் நீதியாய் நடந்து கொண்டால் தான் எனக்கு நித்திய ஜீவன் என்பது இல்லை. ஆனால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால அதுக்கு பிறகு நீதியான வாழ்க்கை நடைமுறை நீதியை கடைபிடிக்க வேண்டியவர்களா இருக்கிறோம். பரிசேயர் வேதபாரகருடைய நீதியை பார்க்கிலும் எங்களுடைய நீதி அதிகமா இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த உலகத்தில் இருக்க மற்றவங்களை விட நாங்கள் சன்மார்க்கராய் நடந்து கொள்ள வேண்டும். அப்ப எங்களுடைய நற்கிரியைகளை பார்த்து அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்துவார்கள். சோ அதனால நாங்கள் எங்களுடைய நடைமுறை நீதியை கடைபிடிக்க வேண்டுமே தவிர நித்திய ஜீவனை பெறுவதற்காகவோ தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்காகவோ நாங்கள் எங்களுடைய நீதியை கடைபிடிப்பதற்குரிய காரணம் அது அல்ல. ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் தெளிவு இருக்கணும். நாங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது எங்களை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாம் அதுக்கு பிறகு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நாங்கள் நடைமுறை நீதியை கடைபிடிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரிதான் பாவம் தொடர்பாகவும் நாங்க சொல்றது, நான் பாவம் செய்கிறதுனால பாவி இல்லை, நான் பாவியாய் பிறந்திருக்கிறதுனால தான் பாவம் செய்கிறேன். நான் பிறக்கும் பொழுதே பாவியாய் பிறந்திருக்கிறதுனால எனக்குள்ள அந்த பாவம் இருக்கிறது, எனக்குள்ள இருக்க அந்த பாவம் என்னை பாவம் செய்ய தூண்டுகிறது. அதே மாதிரிதான் நீதியும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால நீதி செய்கிறேனே தவிர நான் நீதி செய்கிறதுனால ரட்சிக்கப்படுவதில்லை. ஸோ அந்த வேறுபாட்டை நீங்க அடையாளம் கண்டு கொள்ள வேணும். நாங்க இந்த ஸ்டடியில கிட்டத்தட்ட தொட்டு கொண்டு போனோம். நான் சொன்ன ரோமர் 4வது அதிகாரமும் கலாத்தியர் 3வது அதிகாரத்தையும் வாசிச்சுட்டு வாங்கன்னு ஒரு முறை நான் சொல்லி இருந்தேன்னா அந்த 2 அதிகாரத்திலையும் அதை பத்தி சொல்லியிருக்கும். ஒரு ஸ்லைடில் நான் போட்டிருப்பேன். ரோமர் 4வது அதிகாரத்திலையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்திலையும் வாசிச்சு கொண்டு வாங்கண்டு அது ரெண்டையும் வாசிச்சு பாருங்க திரும்ப ஒரு வீட்டுல போயிட்டு.
அதுல இத பத்தி விரிவா சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் கிரியையினால ரட்சிக்கப்படாமல் ஆஹ், கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ரோமர் 4வது அதிகாரமும் இதா இருக்கு. கிரியையால விசுவாசம், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசத்தை பத்தி படிக்கக்குள்ள நாங்க அது பார்த்துருக்கிறோம். ஸோ ரோமர் 4வது அதிகாரத்தையும் கலாத்தியர் 3வது அதிகாரத்தையும் விரிவா வாசிச்சு பாருங்க. சரியா? விளங்கிச்சா? கேள்விக்கு பதில் வந்ததா? ஓகே அப்படி என்றால் நாங்கள் வந்து கர்த்தரோட நித்திய ஜீவன் வந்து அவர் எங்கள மேல் போடப்பட்ட நீதி நிமித்தம் தான் நாங்கள் வந்து நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். எஸ். பிறகு நாங்கள் நீதிமான்களாய் பிறக்கிறதால எங்களுடைய கிரியைகள் வந்து மற்றவர்களுக்கு வந்து சரியான முறையில வழி நடத்துறதுக்காக இருக்குதே ஒழிய அது அந்த கிரியை எங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது அப்படின்னு எஸ். சொல்றீங்களா? எஸ். ஆஹ் அப்படி என்று சொன்னால் கர்த்தருடைய கிருபையால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது உண்மை. அந்த கிருபை நிமித்தம் தான் நாங்கள் நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். அப்ப எங்களுடைய கிரியைகள் நிமித்தம் கடவுளோட நாமம் இந்த பூமியில நாங்கள் செய்த கர்த்தருக்கின்ற கிரியைகள் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுதா? ஓ மகிமைப்படந்து. மை அதுதானே சொல்லி இருக்குது. மத்தேயு இல்ல மார்க்கு, மார்க்கு 5, மார்க்கு 5, மத்தேயு 5, கொஞ்சம் இருங்க, பார்த்து சொல்றேன். ஆஹ், மத்தேயு 5, மத்தேயு 5, 48, 43. இல்லையே, மத்தேயு சரி, 48. எஸ். இந்த இருக்கு. ம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் சற்குணராய் இருங்கள். அதாவது ஆண்டவர் பரிசுத்தமா இருக்கிறதுனால அது இப்ப பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதான்னு சொல்லும் பொழுது நாம் அவருடைய புத்திரர் ஆன பிறகுதான் எங்கள் பிதான்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு வசனம். நான் இன்னும் தேடுற இன்னொரு வசனம் அது மறந்துட்டேன், கொஞ்ச நேரம் வருது இல்லை. ஆஹ் அவர்கள் உங்களுடைய நீதியை பார்த்து பிதாவை மகிமைப்படுத்துவார்கள் என்ற ஒரு வசனம் இருக்கு. எனக்கு சரியா இப்ப ஞாபகம் வருது இல்லை, கொஞ்சம் தரும். இல்ல. ஸோ எங்களுடைய நீதியை பார் நாங்க நீதிமானா இருப்பது எங்களுக்கு மீது விழுந்த கடமையா இருக்கு. ஏன் நாங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால நாங்கள் நீதிமான இது வந்து காமன் சென்ஸ். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்து கொண்டு பாவம் செய்யக்கூடாது என்பது எங்களுக்கு காமன் சென்ஸ். ஸோ கேட்ட கேள்விக்கு ஆம். அது வசனம் எனக்கு சரியா இப்ப ஞாபகம் வரல, நான் அது பிறகு பார்த்து சொல்றேன். வேற ஏதாவது கேள்வி இருக்கா? விளங்கிச்சா? ஓகே ஓகே பிரதர், ஓகே. அதான் எனக்கு என்னென்றால் நாங்கள் செய்த கிரியைகள் நிமித்தம் கடவுளோட நாமம் மகிமைப்படுது அந்த இதுகள் மட்டும்தான். மற்றும்படி அவர் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்றதுக்கு அவர் எங்கள் மேல் சுமத்தப்பட்ட நீதி நிமித்தம் நித்திய ஜீவனை எஸ். நாங்கள் பெற்றுக்கொள்கிற அந்த விஷயம் எனக்கு விளங்கினது. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ஸோ ரோமர் 5வது அதிகாரத்துல அந்த நீதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. 4வது அதிகாரத்தை வாசிச்சு கொண்டு வாங்க தொடர்ந்து. ஸோ நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால். ஸோ 4ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை வச்சு உதாரணம் சொல்லி கொண்டு வந்து 5வது அதிகாரத்துல கன்க்ளூஷனை சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஸோ அதன் மூலமாகத்தான் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை நாம் விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம். So இதெல்லாம் விசுவாசத்தினால தான் வருது. சரி, வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி? படிச்ச விஷயங்கள்ல
இல்லையா? கேள்விகள் இல்லையா? அப்ப இன்னைக்கு நாங்க ஸ்டடியை முடிப்போமா? சரி, அப்ப நாங்க ஆஹ், கேள்விகள் யாருக்கும் இல்லை. போன முறை ஒரு செயல்பாடு நான் கொடுத்திருந்தேன். அதுக்கு நிறைய பேர் பதில் எழுதியிருந்தீங்க. சரியான பதில் தான் எல்லாருக்கும் போட்டிருந்தீங்க. இது வெளிப்படுத்தல் 2வது அதிகாரத்துல 2வது 3வது அதிகாரத்துல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் பலன்கள். சோ அது நீங்க நிறைய பேர் எழுதியிருந்தீங்க. ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் 2ஆம் மரணத்தினால் செய்தப்படுவதில்லை. மறைவான மன்னா, அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. வெண்மையான குறிக்கால், அந்த குறிக்காலின் மேல் எழுதப்பட்ட புதிய நாமம். ஜாதிகள் மேல் அதிகாரம். விடிவெளி நட்சத்திரம். வெண்வஸ்திரம், எங்களுடைய நீதி. ஜீவ புஸ்தகத்தில் பெயர். பிதா முன்பாகவும் தூதன் முன்பாகவும் அறிக்கை பண்ணப்படுதல். தேவனுடைய ஆலயத்திலே நாமங்கள் எழுதப்பட்ட தூண். தேவனுடைய ஆலயத்திலே நாமை தூணாக்குவார். அந்த தூண்ல ஆண்டவர் 3 விஷயங்கள் எழுதுறார். பரிசுத்த நகரத்தினுடைய பெயர், தேவனுடைய பெயர், தேவனுடைய அன்றைய இயேசு கிறிஸ்துடைய புதிய பெயர். ஸோ அது 3ம் எழுதப்பட்டிருக்கும். கிறிஸ்து உடனே சிங்காசனத்தில் அமர்தல். ஸோ இந்த விஷயங்கள் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிறது. சரி, இது போன முறை கொடுத்த செயற்பாடு. அது பிறகு இதுகள் நாங்கள் பார்த்துட்டோம். ஓகே. ஸோ நம்முடைய பொறுப்பு மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பது. இது நாங்கள் போன முறை பார்த்தது. வேற ஏதாவது கேள்வி? சரி, அப்படி என்ற கேள்வி இல்லையா? முடிப்போமா அப்ப? எனக்கு ஒரு சின்ன கேள்வி ஒண்ணுதான் இருக்குது. சொல்லுங்க. ஆஹ் ஆவியின் சிந்தை அப்படி அப்படி இல்லாட்டி ஆவியினால நடத்தப்படுதல் என்றதுக்கான ஒரு ஒரு சரியான ஒரு விளக்கம் உண்டு எனக்கு தாங்க. ஆவியின் சிந்தண்டா என்ன, ஆவியினால நடத்தப்படுதல்னா என்ன? இது கொஞ்சம் டாபிக்கு வெளியால இருக்கிறது தெரியாது, ஆனா கேட்கணும்னு நினைச்சேன். சரி, ஆவியின் சிந்தை. சரி, எனக்கு பதில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். பிலிப்பியர் 2வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் சிந்தை என்ன ஒன்று இருக்கு தானே? அப்படியாண்டா என்ன? அதாவது தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை செய்யணும்ன்றது தானே அதேதான், கிறிஸ்துவின் சிந்தை. அதே தான் ஆவியின் சிந்தையும். கிறிஸ்துவும் ஆவியும் ஒன்று தானே? ஆஹ் கிறிஸ்துவும் ஆவியும் ஒன்று. ஸோ ஆஹ் கிறிஸ்துவின் சிந்தை தான் ஆவியின் சிந்தை. ஸோ சுருக்கமா சொன்னா, நாங்கள் எங்களுடைய இஷ்டப்படி வாழாமல் அது மாம்சத்தின் சிந்தை. தேவனுடைய சித்தத்தின் படி வாழ்வது தான் ஆவியின் சிந்தை. ஆஹ் ஆஹ் வேற ஏதாவது கேள்வி? ஆவியினால நடத்தப்படுதல்ன்றதுக்கான ஏதாவது உதாரணம், ஏதாவது இது நான் இதை பத்தி ஐடியா இல்லாத ஆட்களுக்காக வேண்டி நான் கேட்கிறேன். அதாவது ஆவியினால நடத்தப்படுதல்ன்றது அது அது எப்படி இருக்கும்? ஆவியினால் நடத்தப்படுதல் அப்படிங்கிறது எப்படியா? அதாவது அதுக்கான ஏதாவது உதாரணங்கள் அப்படி இல்லாட்டி அது வெளியரங்கமான கிரியையினாலயா, அப்படி இல்லாட்டி எப்படி ஒவ்வொருத்தர் அதாவது இப்ப இவர் இப்ப ஒரு ரட்சிக்கப்பட்ட மனுஷன் ஆவியினால நடத்தப்படுறான்றத இப்ப நம்ம எப்படி விளங்கி கொள்றது? அப்படி இல்லாட்டி அவரோட கனியை வச்சா, அப்படி இல்லாட்டி அவரோட சுபாவங்களை வச்சா எப்படின்றதுதான் எனக்கு இருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவியினால் நடத்தப்படுறாரா இல்லையாங்கிறத எப்படி அறிந்து கொள்றது? இயேசு கிறிஸ்து ஆவியால் நிறைந்திருந்தாரா? கண்டிப்பா. கண்டிப்பா. அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரு? இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டாரோ அதே மாதிரி தான் ஆவியின் மனுஷன் நடந்து கொள்வார். இயேசு கிறிஸ்து நடந்து கொண்ட மாதிரி நாங்கள் நடந்து கொள்றது தான் ஆவியினால் நிறைந்த மனுஷன் செய்கிறது.
ஸோ இயேசு கிறிஸ்து எப்படி நடந்து கொண்டார் அப்படிங்கிறத நாங்க சுவிசேஷ புத்தகங்களை வாசிச்சா தெரிஞ்சுக்கொள்ளலாம். ம்ஹும். ஸோ இயேசு கிறிஸ்துவ பார்த்து யாரும் இவர்கிட்ட பரிசுத்த ஆவி இல்லை என்று சொல்வாங்களா இருந்தா அது நாங்க ப- கிட்டத்தட்ட மாற்கு சுவிசேஷ புத்தகத்தில் நாங்க நேத்து முந்தா நாள் ஒரு வீட்டு பைபிள் ஸ்டடியில மாற்கு சுவிசேஷ புத்தகத்துல 3வது அதிகாரம் படிச்சு கொண்டிருந்தோம். அதுல இயேசு கிறிஸ்துவ பெயல் செபோல் பிசாசுகளின் தலைவனாலே துரத்துகிறார் அப்படின்னு சொன்னதை நாங்க பார்த்தோம். ஸோ ம். அப்ப இயேசு கிறிஸ்து அவ இயேசு கிறிஸ்துவின் ஆவியைத்தான் அவங்க குற்றம் படுத்துறாங்க. இயேசு கிறிஸ்துக்குள்ள பரிசுத்த ஆவி இல்ல, பிசாசின் ஆவி இருக்குன்னு தான் சொன்னாங்க. So அதுக்கு தான் அன்று சொன்னாரு, அப்படி பரிசுத்த ஆவிக்கு விரோதமான எந்த தூஷணமும் மன்னிக்கப்படுவதில்லை அப்படின்னு. ஸோ நாங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறையப்பட்டு நடத்தப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் இயேசு கிறிஸ்துவை தான் நினைச்சு கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவை நினைச்சு கொண்டு இயேசு கிறிஸ்து இந்த சந்தர்ப்பத்துல நாம் ஒரு சந்தர்ப்பத்துக்கு முகம் கொடுக்கும் பொழுது இந்த சந்தர்ப்பத்துல இயேசு கிறிஸ்து இருந்திருந்தார் அவர் என்ன செய்திருப்பார், எப்படி செயல்படுவார் அப்படிங்கறத யோசிச்சு அதே மாதிரி நாங்கள் செய்தால் நாங்கள் ஆவியின்படி செய்கிறவர்களா இருப்போம். ம். ஓகே பிரதர், தேங்க்யூ. ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? கேள்விகள் இல்லாட்டி நாங்க இப்ப 2 விஷயம் முடிவெடுக்கணும். ஒன்று, அடுத்த வாரம் இந்த தொடர்ல, அதாவது கிறிஸ்துவின் மூல உபதேச வசனங்கள் என்ற தொடர்ல ஒரு பரீட்சை, ஒரு வினா விடை. இதுவும் அந்த வேதமும் நானும் அப்படிங்கிறது போலத்தான் இதுவும் நடக்கும். வேதமும் நானும் என்றதுல 10 கேள்வி கேட்டிருந்தேன்னா இதுல கொஞ்சம் கூட கேள்வி கேட்க வேண்டி வரும், 15 அல்லது 20 கேள்வி கேட்க வேண்டி வரும். ஏன்னா இதுல நிறைய விஷயங்கள் படிச்சதுனால ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம். வேதமும் நானும் என்ற டாபிக்ல நாங்க செய்த கேள்வி வினா விடைக்கு நாங்க செய்தது போலத்தான் இதுக்கும் நீங்கள் எழுதி கொண்ட நோட்ஸ் பார்க்கலாம், அல்லது நான் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நான் உங்களுக்கு அனுப்புவேன். ஸோ அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனையும் நீங்கள் ரிஃபர் பார்த்து கொள்ளலாம் அந்த நேரத்தில். அதே நேரத்தில் பைபிளை திருப்பி கூட பார்க்கலாம், பைபிளை திருப்பியும் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் எழுதலாம். திறந்த நூல் புத்தகம், திறந்த நூல் பரீட்சையைத்தான் அது இருக்கும். ஸோ அடுத்த வாரத்துக்கு அந்த பரீட்சைக்கு ரெடி ஆவாங்க. போன முறை செய்த மாதிரி தான் யாருடையும் புள்ளிகள் பகிரங்கமா நான் சொல்ல மாட்டேன், இவருக்கு இவ்வளவு மார்க்ஸ் இவருக்கு இவ்வளவு மார்க்ஸ் பகிரங்கமா சொல்லப்படாது, ரெக்கார்டிங்ல வராது வேறு யாருக்கு இவ்வளவு வந்து எங்களோட வகுப்பு நேரத்திலையும் நான் பகிரங்கமா சொல்ல மாட்டேன். அது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு போனுக்கு தனிப்பட்ட முறையில் போன முறை அனுப்பின மாதிரி உங்களுக்கு புள்ளிகள் தனிப்பட்ட முறையில் வரும். இது எங்களை இன்னொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக அல்ல, எங்களோட ஒப்பிட்டு பார்க்கறதுக்காக. நாங்க படிச்ச விஷயங்கள் ஞாபகத்தில் இருக்கான்றத நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கிறோமா, ஒழுங்கா படிச்சிருக்கிறோமா, அல்லது எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் கல்லாதவர்கள் போல இருக்கிறோமா அப்படிங்கிறத சோதிச்சு பார்க்கறதுக்காகத்தான் இந்த பரீட்சை. ஸோ அதனால அடுத்த வாரம் பரீட்சைக்கு ரெடி ஆவாங்க, அதாவது நோட்ஸ் பார்த்து கொண்டு வாங்க. ஒரு கேள்விக்கு 1 நிமிஷம் தான் இருக்கிறதுனால திறந்த நூல் புத்தகமா இருந்தாலும் வசனத்தை தேடிக்கொண்டிருக்க டைம் போகும். ஸோ அதனால பார்த்து கொண்டு வந்தா நல்லது. ஸோ அடுத்த முறை அந்த பரீட்சை அதோட இந்த தொடரை நாங்கள் முடிக்கிறோம். ஸோ இந்த தொடரை நாங்கள் அதோட முடிச்ச பிறகு அடுத்து என்னத்தை தொடங்குறது, அடுத்து என்ன தலைப்புல நாம் பேசுவது. எனக்கு 2-3 யோசனை இருக்கு என்ன டாபிக்ல பேசலாம்னு. ஒன்று, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பத்தி நாங்க பேசலாம், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை பத்தி பேசலாம். அப்படி இல்லாட்டி எபிரேய புத்தகத்தில் இயேசு, எபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற டாபிக்ல நாங்க பேசலாம். அப்படி இல்லாட்டி திரித்துவம் என்ற டாபிக்ல பேசலாம். ஆனா அதை பத்தி நாங்க நிறைய வாரங்கள் நான் பேசுறதுக்கு நான் விருப்பப்படலை. அது சில மர்மங்களாகவே இருக்கட்டும். ஸோ அதை பத்தி நிறைய வாரங்கள் ஒரு தொடரா கொண்டு போற அளவுக்கு அதை பத்தி நான் பேச விரும்பவில்லை. ஸோ அது தொடர்ந்து நீங்க எல்லாம் விருப்பப்படுற மாதிரி, யாருமே இந்த காலத்துல விருப்பப்படுற மாதிரியான 2 டாபிக்ஸ் இருக்கு. பரிசுத்த ஆவியின் வரங்கள் அல்லது கடைசி காலம். ஸோ இந்த டாபிக்ஸை பத்தி பேசலாம். ஸோ இதுல இந்த மாதிரி டாபிக்ஸ் எனக்கு யோசனைக்கு வந்தது.
இந்த தலைப்புகள்ல எனக்கு இப்போதைக்கு நான் யோசிச்சிருக்கிறேன் எபிரேய புத்தகத்தில் இயேசு அப்படிங்கிற தலைப்புல படிப்பிக்கலாம்னு தான் நான் யோசிக்கிறேன். உங்களுடைய யோசனை எப்படி? ஆ, ஆ, சொல்லுங்க. எபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற தலைப்பு. அதனால தானே எபிரேய புத்தகத்தில் இயேசு எனும் தலைப்புல நாங்க அப்ப தொடங்குவோம். ஆஹ் எல்லாரும் எபிரேயர் புத்தகத்தை வாசிச்சுட்டு வரணும். எபிரேயர் புத்தகத்துல 13 அதிகாரம் இருக்கு. எபிரேயர் புத்தகத்துல 13 அதிகாரம் இருக்கு. அடுத்த வாரம் இல்ல, அடுத்த வாரம் வினாவிடை ஒரு வினாவிடை கேள்வி பதில் நேரமா தான் இருக்கும். இப்ப இன்னைக்கு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கறீங்க, அடுத்த வாரம் நான் உங்கள்ட்ட கேள்வி கேட்பேன். ஸோ அப்படித்தான் இருக்கும் அடுத்த வாரத்துல. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் 31ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நாங்க அந்த தலைப்புல எபிரேய புத்தகத்தில் இயேசு. கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான், கொஞ்சம் கஷ்டமான டாபிக். எனக்கும் படிப்பிக்கிறதுக்கு கஷ்டம், உங்களுக்கும் நிறைய வேலை இருக்கும், நிறைய வசனங்கள் தேடி பார்க்க வேண்டி வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாபிக். ஆனால் நாங்கள் படிக்க வேண்டிய ஒரு டாபிக், இயேசு கிறிஸ்துவை பற்றி நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான டாபிக். ஸோ எபிரேய புத்தகத்தில் இயேசு என்ற டாபிக்ல நாங்கள் படிக்கிறோம். போன வாரம் நான் சொல்லியிருந்தேன், நாங்கள் இதை முடிச்ச பிறகு இது பூர்ணர் ஆகுதலை பற்றி நாங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் நாங்கள் அதை பற்றி ஆரம்பத்திலேயே படிச்சிருக்கிறோம். பூர்ணர் ஆக வேண்டும் என்றதை பற்றி நாங்கள் ஆரம்பத்திலேயே இங்கே படிச்சிருக்கிறோம். அதனுடைய அழைப்பு ரோமர் 8:29. நாம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு அவர் நம்மை முன்னறிந்து முன்குறித்து அழைத்து இருக்கிறார். ஸோ அது ரோமர் 8:29 நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்து நோக்கம், யோவான் 10:10 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கார், நான் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அதே மாதிரி எங்களுக்கு அந்த நாம் கிறிஸ்துவனுடைய பூர்ண வளர்ச்சிக்கு தக்க புருஷராகும்படி நமக்கு ஊழியம் செய்வதற்காக 5 விதமான தலைமைத்துவத்தை ஆண்டவர் சபையில் ஏற்படுத்தி இருக்கிறார். ஸோ இதை பத்தி நாங்க ஆரம்பத்துல படிச்சிருக்கிறோம். ஸோ அதனால நான் இதை பத்தி திரும்ப ஒருக்கா பேச விரும்ப இல்லை. நேரடியா நாங்க கேள்வி பதில் நேரத்துக்கு குயிஸுக்கு பரீட்சைக்கு நாங்க போகலாம். ஸோ நாங்க இப்போதைக்கு அந்த டாபிக்ல வச்சுக்கொள்ளுவோம், எபிரேய புத்தகத்தில் இயேசு என்று டாபிக்ல. ஸோ நாங்க வேற எதுவும் கேள்விகள் உங்களுக்கு இல்லாட்டி இன்றைய நாளுக்குரிய செஷனை நாங்க முடிக்கலாம். வேறு இப்ப நாங்க படிச்ச விஷயங்கள் இல்லாம வேற ஏதாவது என்னட்ட கேட்க வேணும் என்ற ஒரு சந்தேகம் இருக்கு அவங்கள்ட்ட? பொதுவான சந்தேகம், ரொம்ப டீப்பா கேட்காதீங்க. நாங்க இன்னும் படிக்காத விஷயங்கள் நிறைய இருக்கு. பொதுவா உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுக்கு அந்த வேதத்தை படிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள், நீங்க அப்படி ஏதாவது சொல்லுங்க. அந்நிய பாஷைக்கு வல்லமை இருக்குதானே? இருக்கு. எனக்கு பைபிள்ல இருக்கு, அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும். பவுல் அவர்களே சொல்றாரு, உங்கள் எல்லாரையும் பார்க்கிலும் அதிகமான பாஷைகளை நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரி அண்ணா, தேங்க்யூ. ஆனா ஒரு சின்ன விளக்கம் அதுக்கு கொடுக்கப்பட வேணும், ஒரு விளக்கம் கொடுக்கப்பட வேணும். அந்நிய பாஷைனா என்ன அப்படிங்கிற விளக்கம் தேவை. அந்நிய பாஷை என்றது இப்ப இன்னைக்கு ரோமர் 1 கொரிந்திய 12வது அதிகாரத்துல 3வது வசனத்துல சொல்லப்படுது, தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும் இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான். அப்ப தேவனுடைய ஆவியினால் ஒரு மனுஷன் பேசுறானா இருந்தால் அவன் பேசுறது என்னன்றது அவனுக்கு புரியணும். இயேசுவை இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான்னு சொன்னா அவன் என்ன பேசுறாங்கிறது அவனுக்கு தெரியணும். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனாலும் சொல்லக்கூடாது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அதுக்கு பிறகு பவுல் அவர்கள் சொல்லுறாரு, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே, ஆனால் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலேயும் வித்தியாசம் உண்டு, கர்த்தர் ஒருவரே. ஒரே கர்த்தரா இருந்தாலும் நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்யும் ஊழியங்கள் வித்தியாசம். கிரியைகளில் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. 7வது வசனம், ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஆவியினுடைய வரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுடைய பிரயோஜனத்துக்காக. அப்ப நாங்க தேவனுடைய ஆவியின் வரத்தை பிரயோசனமான விதத்துல பயன்படுத்த வேணும்.
அதன் மூலமா இன்னொருத்தருக்கு பிரயோசனம் கிடைக்கும். எங்களுக்கும் பிரயோசனமா இருக்கணும், மற்றவங்களுக்கும் பிரயோசனமா இருக்கணும். அவனவனுடைய பிரயோஜனம் சொல்லப்படும் பொழுது அது பெற்றவனுடைய பிரயோஜனத்தை தான் நீங்க குறிக்குது. ஆனாலும் அது எங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும், மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அந்த அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், பற்பல பாஷைகளை பேசுதலும், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது. அப்ப பாருங்க, எல்லா வரங்களும் ஒருத்தனுக்கு கொடுக்கப்படல, ஒவ்வொரு வரம் ஒவ்வொருத்தருக்கு தான் கொடுக்கப்படுது. அப்ப நாங்க போஸ்ட் பண்ணக்கூடாது, எல்லாருக்கும் எல்லா வரமும் இருக்கணும். எல்லாரும் ஞானத்தை போதிக்கும் வசனத்தை பேசணும், எல்லாரும் அறிவை உணர்த்தும் வசனத்தை பேசணும், எல்லாரும் குணமாக்கணும், எல்லாரும் அந்நிய பாஷை பேசணும், எல்லாரும் பாஷைகள் வியாக்கியானம் படுத்தணும் அப்படின்னு நாங்க போஸ்ட் பண்ண முடியாது. யார் யாருக்கு அந்த வரங்கள் ஆண்டு கொடுக்கிறாரோ, பாருங்க 11வது வசனம் அதான் சொல்லுது, இவைகளை எல்லாம் அந்த ஆவியான அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். அவருக்கு யார் யாருக்கு கொடுக்கணும்னு விருப்பப்படுறாரோ அவருக்கு தான் கொடுப்பார். நாங்க பலவந்தமா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய விருப்பப்படித்தான் அதை கொடுக்கிறார். சோ அதை பத்தி பேசிக்கொண்டு வந்து 14வது அதிகாரத்துல இவர் அந்நிய பாஷை பேசுகிறத பத்தி மட்டுமே தனியா ஒரு அதிகாரம் வச்சிருக்கிறார் பவுல் அவர்கள். இந்த 14வது அதிகாரம் அந்நிய பாஷை பேசுகிறத பத்தி மட்டுமே பேசுறாரு. அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதே ஒருவனும் அறியாது இருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷருக்கு பக்தி விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாக்கத்தக்கதாக பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அப்ப அந்நிய பாஷைங்கிறது சபைக்கு புரியாத, சபையில் இருக்கிறவங்களுக்கு புரியாது. தீர்க்க தரிசனம் சொன்னா சபையில் இருக்கிறவங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசும்படி விரும்புகிறேன், ஆகிலும் அந்நிய பாஷைகளை பேசுகிறவன் சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகும் படிக்கு அதன் அர்த்தத்தை சொல்லாவிட்டால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் அவனிலும் மேன்மை உள்ளவன். அப்ப அவனுக்கு ஒரு கம்பேர் பண்றாரு, எது பிரயோசனமான வரமா இருக்கும், தீர்க்க தரிசனம் சொல்லுதலா அந்நிய பாஷை பேசுதலா? அந்நிய பாஷை பேசினா சபைக்கு பிரயோசனம் இல்லை, தீர்க்க தரிசனம் பேசினா சபையில் இருக்கிறவங்களுக்கு புரியும், அவங்களோட பாஷையில பேசக்குள்ள, அவங்களோட பாஷையில வசனத்தை விளக்கப்படுத்தி பேசக்குள்ள புரியும். அப்ப அது சபைக்கு பிரயோசனமா இருக்கும் என்று சொல்லிட்டு அவர் உதாரணமா அவரே அப்படி பேசினா எப்படி இருக்கும்னு சொல்றாரு. அதுக்கு பிறகு இந்த புல்லாங்குழல், சுரமண்டலம் அதோடைய உதாரணங்களை சொல்றாரு. எக்காலமும் விளங்காத உதாரணங்கள் சொல்லி கொண்டு வர்றாரு, எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு. 9வது வசனத்தில் நீங்களும் தெளிவான பேச்சை நாவினால் வசனியா விட்டால் பேசப்பட்டது இன்னது என்று எப்படி தெரியும்? அப்ப பேசப்பட்டது இன்னது அப்படிங்கிறது தெரியணும் என்றது பவுலுடைய தர்க்கம். நீங்க என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது என்னது அப்படிங்கிறது தெரியணும். உலகத்திலே இதுதான் முக்கியமான வசனம் பாருங்க. உலகத்திலே எத்தனையோ விதமான பாஷைகள் உண்டாயிருக்கிறது, அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அவைகளில் ஒன்றும் அர்த்தம் இல்லாதது அல்ல. அப்ப பேசுற அந்த அந்நிய பாஷை அர்த்தம் உள்ளதா இருக்கணும். பாஷையின் கருத்தை நான் அறியாதிருந்தால் பேசுகிறவனுக்கு அந்நியனாய் இருப்பேன், பேசுகிறவனும் எனக்கு அந்நியனாய் இருப்பேன். அப்ப நான் அந்நிய பாஷையில பேசக்குள்ள நான் பேசுற பாஷை உங்களுக்கு புரியாட்டி உங்களுக்கு நான் அந்நியனா இருப்பேன், நீங்களும் எனக்கு அந்நியரா இருப்பீங்க. அப்ப உங்களோட பாஷையை தவிர்த்து நான் வேறொரு பாஷையில் பேசும் பொழுது அது ஒரு அந்நிய பாஷை. பதிமூணாவது வசனத்துல அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அதன் அர்த்தத்தையும் சொல்லத்தக்கதாக விண்ணப்பம் பண்ணக்கிறவன். இப்ப அந்நிய பாஷையில் ஒரு வரம் கிடைக்குதா இருந்தா அவனுக்கு அதன் அர்த்தம் சொல்லுகிற வரமும் தேவைப்படுது. அப்படியே சொல்லி கொண்டு வந்து 27வது வசனத்துல பவுல் அவர் சொல்றாரு, யாராவது அந்நிய பாஷையிலே பேசுகிறது உண்டானால்
அது 2 பேர் மட்டில், மிஞ்சினால் 3 பேர் மட்டில் அடங்கவும். அந்நிய பாஷை பேசுறவங்க இருக்கீங்கன்னா சபையில எல்லாருக்கும் முன்பாக பேசாமல் 2 பேர் 3 பேர் மட்டுக்குள்ள வச்சுக்கொள்ளும். அவர்கள் ஒவ்வொருவராய் பேசவும் ஒருவன் அதாவது 2 பேர் மட்டில் அல்லது மிஞ்சினா 3 பேர். அப்போ மேக்சிமம் 2 பேர் 3 பேர் தான் பேசணும் அந்நிய பாஷையில. அவர்கள் ஒவ்வொருவராய் பேச வேணும். ஒவ்வொருவராய் ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு மற்றவர் பேச வேணும். ஒருத்தர் பேசி முடிச்ச பிறகு மற்றவர் பேச வேணும். ஒருவன் அர்த்தத்தை சொல்லவும் வேணும். ஒருத்தர் அந்நிய பாஷையில பேசக்குள்ள அதன் அர்த்தத்தை மற்றவர் சொல்லவும் வேணும். அர்த்தம் சொல்லுகிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் தெரிய பேசக்கணும். அர்த்தம் சொல்கிறவன் இல்லாவிட்டால் சபையிலே பேசாமல் தனக்கும் தேவனுக்கும் இடையில் பேசக்கணும். அப்ப ஒரு சபையில அந்நிய பாஷை பேசுற மாதிரி இருந்தா மேக்சிமம் 2 பேர் அல்லது 3 பேர் தான் பேசணும். அதுவும் ஒவ்வொருத்தரா மாறி மாறி பேசணும். எல்லாரும் ஒரே நேரத்துல பேசக்கூடாது. என்ன பேசுறாங்கன்னு விளங்கணும். அதுக்கு அர்த்தம் சொல்லணும். அதே மாதிரிதான் தீர்க்கதரிசிகளும். தீர்க்கதரிசிகள்னு சொல்றது வசனத்தை எடுத்து தேவனுடைய வார்த்தையை உரைக்கிறவர்கள், இறைவாக்கினர்கள். சோ தீர்க்கதரிசிகள் 2 பேராவது 3 பேராவது பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்க கடவர்கள். எல்லாரும் சபையில பிரசங்கம் பண்ணாம 2-3 பேர் பேசலாம். மற்றவர்கள் நிதானிக்கணும், கேட்டு அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ளணும். சோ 31 எல்லாரும் கற்கிறதுக்கும் எல்லாரும் தேர்கிறதுக்கும் நீங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக தீர்க்க தரிசனம் சொல்லலாம். சோ தேவன் கலகத்துக்கு தேவனாயிராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்கள் சபையில் எல்லாவற்றிலும் அப்படியே இருக்கிறது. சோ இப்படி பவுல் அவர்கள் இந்த அந்நிய பாஷை எப்படி பேசப்பட வேணும் என்றது தெளிவா சொல்லி இருக்கிறார். சோ இந்த அந்நிய பாஷை பேசுதல் அப்படின்றது உலகத்தில் இருக்க எல்லா மொழிகளுக்கும் அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி அந்நிய பாஷைக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த அந்நிய பாஷையை பேசணும். சோ உங்களோட மொழி தவிர்த்து நான் வேறொரு மொழியில பேசும் பொழுது நான் அந்நிய பாஷையில பேசுகிறேன். அப்ப நான் உங்களுக்கு அந்நியரா இருக்கேன். சோ அந்நிய பாஷைங்கிறது இந்த உலகத்தில் இருக்கும் ஒரு மொழி. அது கேட்கிறவர்கள், அது இதுக்கு முன்பதாக நான் பேசாத ஒரு மொழி. இப்ப முதலா இது நடந்தது அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல. அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பரிசுத்தாவின் வரும் பொழுது அந்நிய பாஷையில பேசினாங்க. அது ஒரு அடையாளமா கொடுக்கப்பட்டது. சோ அந்த இடத்துல வந்திருந்த இந்த 16-17 பேர் 12 ஊர்கள்ல இருந்து வந்தவங்க இருக்கிறாங்க. பார்த்தர், மேதர், இலோமித்தர், மெசொப்பொத்தேமியர், யூதேயர், கப்பத்தோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து என தேசத்தார்களும் சிறியன பட்டணத்தை சுற்றியிருக்கிற லீபியாவின் திசைகளில் குடியிருக்கிறவர்களும் இங்கே சஞ்சரிக்கிற ரோமபுரியாரும் யூத மார்க்கத்தை அமைந்தவர்களும் கிரேத்தரும் அரபியருமாகிய நாம், அதாவது இந்த ஊர்கள்ல இருந்து வந்த நாம் நம்முடைய பாஷைகளிலே அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. அப்ப அவர்களுடைய பாஷைகள்ல தான் இவங்க பேசினாங்க. அப்ப இந்த ஊர்ல இருந்து வந்தவங்களுக்கு இது எந்த பாஷை, இவங்க எந்த பாஷையில பேசுறாங்கன்னு அடையாளம் காணக்கூடியதா இருந்தது. அதே மாதிரி அவங்க என்ன பேசுனாங்கன்றதையும் அடையாளம் காணக்கூடியதா இருந்தது. தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்று அவர்கள் அடையாளம் கண்டுகொண்டாங்க. அவன் பேசுனது புரிஞ்சு கொண்டாங்க. அப்ப அவங்க யோசிச்சாங்க, கலிலேயராகிய இவங்க எப்படி எங்கட ஊர் பாஷையை பேசுறாங்க என்று தான் அவர்கள் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமா என்று ஒருவரோடு சொல்லிக் கொண்டார்கள். அப்படி இருக்கக்குள்ளதான் சில பேர் இது மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணாங்க. அப்ப அந்நிய பாஷை என்றது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு பாஷை. எனக்கு இதற்கு முன்பதாக நான் ஸ்கூல்ல போயிட்டு நான் ஒரு கிளாஸ்ல போயிட்டு படிக்காத ஒரு பாஷை. அந்நிய பாஷை என்றாலே எனக்கு அந்நியமான ஒரு மொழி. ஆனால் பரிசுத்த ஆவியானுடைய வரம் என்று நாங்க கருதுறது நான் இதுவரை படிக்காத ஒரு மொழி, நான் இதுவரை கல்வி கற்காத ஒரு மொழி, கற்றுக்கொள்ளாத ஒரு மொழி. தேவை ஏற்படும் பொழுது ஆண்டவர் எனக்கு அந்த மொழியில பேசுவதற்கு வழிவகுக்கிறார். அப்ப நான் அந்த மொழியில பேசுறேன். உதாரணத்துக்கு நான் பஸ்ல போய் கொண்டிருக்கிறேன், பக்கத்துல ஒரு சீன மொழிக்காரர் உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப நான் இவருக்கு சுவிசேஷத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த நேரத்துல ஆண்டவர் விருப்பப்பட்டாருன்னு சொன்னா எனக்கு சீன மொழியில அவரோட உரையாடுவதற்கு வாய்ப்பு கொடுத்தா நான் அதை அவரிடத்துல சீன மொழியில உரையாடலாம். அது அவருக்கு புரியும். ஆனா சீன மொழி நான் இதுக்கு முன்பு படிக்காத பாஷை. சோ அப்படி நான் அவரோட அந்த மொழியில உரையாடுவேனா இருந்தால் அது அந்நிய மொழி, பரிசுத்த ஆவியினால் கொடுக்கப்படும் வரம். சோ அதைத்தான் நாங்க ஆவியின் வரம், பரிசுத்த ஆவியின் கொடுக்கின்ற அந்நிய பாஷையின் வரம்னு சொல்றோமே தவிர
மத்தபடி அர்த்தமில்லாத ஒன்றெண்டு உச்சரிப்புகளை வாயில வலுக்கட்டாயமா நாங்களா பிராக்டிஸ் பண்ணி பண்றது அந்நிய பாஷை அல்ல. அதே மாதிரி இந்த காலத்துல இந்த அந்நிய பாஷையின் வரம் அவ்வளவா தேவைப்படுறதும் இல்லை. அதுக்குரிய அவசியம் குறைஞ்சிட்டு, அந்நிய பாஷையின் அவசியம் தேவைப்படுறதில்லை. எங்களுக்கு பரிசுத்த வேதாகமும் இப்பொழுது எல்லா மொழிகளும் கிடைக்குது. நாங்க பார்த்துருக்கோம் 4000க்கு மேற்பட்ட மொழிகள் பரிசுத்த வேதாகமும் மொழிபெயர்க்கப்பட்டு. அப்ப எங்களுக்கு பெரும்பாலும் அந்நிய பாஷையின் வரம் இந்த காலத்துல தேவைப்படுறது இல்லை. அதனால தான் நிறைவானவைகள் வரும் பொழுது குறைவானவைகள் ஒளிந்து போகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நிறைவானவைகள் வரும்போது குறைவானவைகள் ஒளிந்து போகும்னு அந்த 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல அவர் சொல்லி இருக்கிறார். இங்க சாரி 13வது அதிகாரத்துல எஸ் 13:10 நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போகும் என்று சொல்லி இருக்கிறது வந்து பரிசுத்த வேதாகமம் முழுமை பெற்றுட்டு. பவுலுடைய காலத்துல பரிசுத்த வேதாகமம் முழுமை பெறவில்லை. பரிசுத்த வேதாகமம் முழுமை பெறவில்லை. அப்ப அவர்களுக்கு அது தேவைப்பட்டது. எங்களுக்கு இன்றைக்கு பரிசுத்த வேதாகமம் முழுமை அடைஞ்சிட்டது. இப்ப எங்களுக்கு அது தேவைப்படுவதில்லை. அதனால தேவைப்பட்டா யாருக்கும் அந்த வரத்தை கொடுப்பது தேவனுடைய விருப்பம். ஆண்டவர் விருப்பப்பட்டா கொடுக்கலாம். ஆனா அந்த பாஷை அந்நிய பாஷையா இருக்க வேண்டும். இந்த உலகத்துல இருக்க ஒரு பாஷையா இருக்கணும். அது இன்னொருத்தருக்கு புரிய வேணும். அந்த பாஷை. அதன் மூலமா மற்றவர்களுக்கு பிரயோசனம் கிடைக்க வேணும். அது கேட்கிறவனுக்கும் பேசுகிறவனுக்கும் பிரயோசனம் இருக்கணும். சோ அப்படிப்பட்ட பாஷையை ஆண்டவர் பேசலாம், ஆண்டவர் கொடுக்கலாம் அந்த வரத்தை. ஆண்டவர் இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு ஒரு சட்டம் போட்டு பூட்டு போட்டு வைக்க முடியாது. ஆண்டவருக்கு விருப்பமானது செய்யலாம். ஆனால் இந்த காலத்துல அந்த மாதிரி தேவை, அந்நிய பாஷையின் தேவை குறைஞ்சிருக்கிறதுனால பெரும்பாலும் அந்நிய பாஷை இந்த சரியான வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்நிய பாஷை எங்குமே பேசப்படுவதில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. பழக்கத்தினால வலுக்கட்டாயமா நாங்களா பிராக்டிஸ் பண்ணி சரபரபரபான்னு சொல்றது, சில உச்சரிப்புகள் வாயால சொல்றது, அதுக்கு அந்நிய பாஷை அல்ல. அந்நிய பாஷை என்றால் உலகத்தில் இருக்கும் இன்னும் ஒரு மொழி தேவைக்கேற்ப தேவனுடைய ஆவியினாலே அவருடைய சித்தத்தின்படி வழங்கப்படும் ஒரு வரமாகும். விளங்குதா? ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகேண்ணா. இப்ப கிறிஸ்துவுக்குள்ளாக இல்லாத ஒருத்தவங்களுக்கு நம்ம அந்நிய பாஷையை பத்தி ஒரு விளக்கம் அவங்களுக்கு விளங்குற மாதிரி கொடுக்கறது எப்படி என்ன கொடுக்கறது? அவங்க கிறிஸ்துவ பத்தி அறியாத ஒருத்தவங்க அவங்களுக்கு அந்நிய பாஷை தொடர்பா நம்ம ஒரு விளக்கம் கொடுக்கும் போது எப்படி நம்ம அவங்க இப்படிதான் கிறிஸ்துவ பத்தி அறியாதவங்களுக்கு அந்நிய பாஷையை பத்தி விளக்கம் கொடுக்க தேவையில்லை முதலாவது. ஏன்னா அவங்களுக்கு அது இப்ப இது வந்து என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இப்ப நிறைய சபைகள்ல வந்து அது உளறி அது ஒரு வேடிக்கையா போயிருக்கு. எல்லாரும் அதை கேலி பண்ற நிலைமையில வந்திருக்கு. ஸோ எங்களுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இதை வச்சு நிறைய பேர் கேலி தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்க பண்ணிருக்க விஷயம் அப்படி. பைபிள்ல பேசுற அந்நிய பாஷை வேற, இப்ப இந்த காலத்துல அந்நிய பாஷைன்னு சொல்லிட்டு திரியிற இதுகள் வேற. ஸோ அதனால முதலாவது விஷயம் எங்களுக்கு அதை அவங்களுக்கு தெரிய வைக்க முடியாது, கஷ்டம். நாங்க நேரடியா அவங்களுக்கு சொல்லலாம். இவங்க இப்ப யாரையாவது ஒரு ஆள் காட்டி அவங்க கேட்டா, இவர் என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா, அந்த பாத்திரங்களுக்கு விளங்கு இது உலகத்தில் இருக்கிற பாஷையா இல்லையான்னு. அப்ப நாங்க சொல்லலாம் இது உலகத்தில் இருக்கிற பாஷை இல்லை, இது இவர் பிராக்டிஸ் பண்ணி வாயால சொல்லிட்டு இருக்கிறாரு. பைபிள்ல சொல்லாத ஒரு விஷயத்தை தான் இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி பைபிள்ல சொல்லாத நிறைய விஷயங்களை செய்யறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ நாங்க பைபிளை சரியா வாசிச்சு பைபிள சொல்லி இருக்கிறது சரியா தெரிஞ்சு நடந்து கொள்ள வேண்டியது எங்களுக்கு பொறுப்பா இருக்கு, எங்களுடைய கடமையா இருக்கு. அதைத்தான் நாங்க செய்யணும்னு சொல்லி அதோட நுப்பாட்டி கொள்ளலாம். அதை தாண்டி நாங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. ஓகேண்ணா, தேங்க்யூ. சரியா? ஸோ கிறிஸ்து அறியாதவர்களுக்கு முக்கியமா நாங்க சொல்ல வேண்டியது, எல்லா மனுஷர்களும் பாவிகள், எல்லா மனுஷர்களுக்கும் மன்னிப்பு தேவை. ஆனா அந்த மன்னிப்பு இயேசு கிறிஸ்து கிட்ட மட்டும் தான் இருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்து மட்டும் தான் பாவங்களுக்காக மரித்தாரு. அவர் தான் பாவங்களுக்குரிய தண்டனை செலுத்தி இருக்கிறாரு.
அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்டா மன்னிப்பு கிடைக்கும். அவர் எங்களை அவருடைய பிள்ளைகளை ஏற்றுக்கொள்வாரு. பாவத்தின் தண்டனையிலிருந்து நாங்க மீட்கப்படுகிறோங்கிற அந்த சுவிசேஷத்தை தான் அவர்களுக்கு நாங்க சொல்லணும். மற்ற விஷயங்களை விளக்கப்படுத்தி சொல்றது அவசியம் இல்லைங்க. அந்த சூழ்நிலையில தான் நாங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய கேள்விகள் எங்கள்கிட்ட கேட்கறாங்க. ஸோ எங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சா நாங்க தப்பு, அவங்க செய்யறது தப்பு, பைபிளுக்கு முரணானது அப்படின்னு நாங்க பயமில்லாம சொல்லலாம். அது சேம் சைடு கோல் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க அவங்கள காப்பாற்ற முடியாது, தப்பு செய்யறவங்கள நாங்க காப்பாற்ற முடியாது, தப்பு தப்புன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ நாங்க அதை சொல்லிட்டு கடைசியா எப்படியாவது நாங்க இந்த சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லிடுறோம். அவங்கள கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வரணும், கிறிஸ்துவுக்குள்ள அவங்க ரட்சிக்கப்படணும். இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் தேவையானது அதுதான், அவர்கள் ரட்சிக்கப்பட வேணும் என்பது. சரியாமா? ஓகேண்ணா. ஓகே, சரி. அப்படி இருந்தா வேற கேள்விகள்? தீர்க்கதரிசி வேதாகமத்தில் இருந்தா தீர்க்க தரிசனம் சொல்லணும். வேதத்துல இங்க நான் இப்ப வாசிச்ச தீர்க்க தரிசனம் சொல்றது வந்து இறைவாக்கினர், அதாவது வேத வசனத்தை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளையும் பாத்தீங்கன்னு சொன்னா அவர்கள் இந்த காலத்துல வேதாகமம் முழுமையா எழுதப்பட்டிருக்கவில்லை, முழுமையா எழுதப்பட்டிருக்கவில்லை. சோ அதனால அவர்கள் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினாங்க. இப்ப இருக்கிற தீர்க்கதரிசிகள், சபையில இருக்க தீர்க்கதரிசிகள்னு பார்த்தா இறைவாக்கினர்கள் என்ற வார்த்தை தான் சரியான வார்த்தை. சில தமிழ் மொழிபெயர்ப்புகள்ல, சில பைபிள் இப்ப புதுசா வர மொழிபெயர்ப்புகள் இறைவாக்கினர்கள் அப்படின்னு இருக்கு. அது தேவனுடைய வசனத்தை எடுத்து கூறுபவர்கள், தேவனுடைய வசனத்தில் எடுத்து கூறுபவர்கள். இப்ப நாங்க வேத வசனத்தில் இப்பொழுது எது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறோ அது மட்டும் தான் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ வேத வசனத்துல எது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் நாங்க மற்றவர்களுக்கு சொல்றோம். அது அவர் இப்படி சொல்றவர்கள் தான் தீர்க்கதரிசிகள். ஆகவே தீர்க்கதரிசிகள் வேதாகமத்தில் இருந்தா தீர்க்கதரிசனம் சொல்லணும் என்ற கேள்விக்கு பதில் ஆம் அப்படி என்றுதான். அவர்கள் வேதத்தில் இருந்து தான் அவர்கள் சொல்லணும். மற்றபடி இந்த சாஸ்திரக்காரர்கள் சொல்ற மாதிரி நாளைக்கு மழை பெய்யும், நாளான்றைக்கு வெயில் அடிக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வேதத்தில் சொல்லப்படுற தீர்க்க தரிசனம் அல்ல. அந்த மாதிரி தீர்க்க தரிசனம் இப்ப இல்ல. எலியா போன்ற தீர்க்க தரிசனங்கள் இந்த காலத்துல இல்ல. சபை யுகத்துல வேதத்தில் இருக்க நிறைவானைகள் வரும் பொழுது குறைவானைகள் ஒழிந்து போ. அந்த மாதிரி தீர்க்க தரிசனங்கள் இப்ப இல்லை. வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை, வெளிப்படுத்தப்பட்டிருக்கும் உண்மைகளை மற்றவர்களுக்கு சொல்லுவது தான் இன்றைய காலத்தில் தீர்க்க தரிசனம். 9 மணி ஆயிட்டு. இன்றைய நாள் ரெக்கார்டிங் நான் ஆன்லைன் போட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அவ்வளவு முக்கியமான பாடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வராததுனால இதுக்கு நான் ரெக்கார்டிங் என்கிட்ட வச்சுக்கொள்ளுவேன். ஆனாலும் இது பாடம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் பெருசா வராததுனால நாங்க இதை இந்த சீரீஸோட நான் போடாம இது தனியா வச்சிருக்கிறேன். அடுத்த முறை எல்லாரும் ரெடியா வாங்க எக்ஸாமுக்கு. ஸோ இந்த நாளில் நாங்க ஜெபம் பண்ணி முடிப்போம். யாராவது ஒருத்தர் சகோதரனோ சகோதரியோ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. தர்மையான இந்த வேளையிலும் தொடக்கம் தொடங்கி முடிவு வரைக்கும் உடைய கரம் கூட இருந்தமைக்காக நன்றி. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நன்றி தகப்பனே. இன்றைய நாளிலும் ஆண்டவரே இந்த கேள்வி பதிலூடாக ஆண்டவரே தெரியாதவைகளுக்கான ஆண்டவரே பதில்களை நாங்கள் கேட்டறிந்து கொள்ள ஆண்டவரே நீங்க கிருபை செய்திருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இப்படியாக ஆண்டவரே வழி நடத்தின ஆண்டவரே அந்த சகோதரனையும் கர்த்தர் பொறுப்படுங்க. அவர் மூலம் இன்னும் அதிகமான வார்த்தைகளை நாங்கள் கேட்டு கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் உடைய வல்லமை வாய்ந்த திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். 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 நன்றி. அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். எல்லாரும் ரெடியா வாங்க. பயப்படாதீங்க, எக்ஸாம் சொன்னதுக்கு பயப்படாதீங்க. நாங்கள் ஜொலியா செய்வோம். எங்கட